ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன். இந்த வீடியோ வந்து கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் அண்டு இப்போ தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2 days முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன, மாங்காட்டில் அந்த பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த குழந்தை வந்து மூச்சு திணறல் வந்திருக்கு. ஸோ பூந்தமல்லில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தை வந்து 10 நாள் தான் ஆச்சு அந்த குழந்தை பிறந்து. குழந்தை வந்து ஆண் குழந்தை. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்ன அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி சம்பவம் நான் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது, நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு நியூஸ் இது. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 10 நாள் கூட அவ்வளோ அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அந்த குழந்தை வயிற்றில் சுமந்து ஒரு ஆசையாக பிறந்து அதை எவ்வளோ கொஞ்சிருப்பாங்க. ஒரு 10 நாள் கழித்து அந்த குழந்தை இல்லை அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அம்மாங்களுக்குலாம் கண்டிப்பாக புரியும். அந்த மாதிரி நடக்காமல் இருக்க சில டிப்ஸ் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே குழந்தை மேலே தான் இருக்கணும். நீங்கள் அங்கங்கே பார்த்துட்டு அப்படி இருந்தாலுமே நீங்கள் குழந்தை மேலே உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த மாதிரி தவறு நடக்காது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா மூக்கை அடைக்காமல் இப்படி டச் ஆகும், அந்த மாதிரி ஆகாமல் பார்த்துட்டு ஃபீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மூச்சு இழுத்து விடுற மாதிரி இழுத்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே வந்து சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க, இல்லை டாக்டரும் சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் பெரியவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அண்ட் டவல் போத்திட்டு ஃபீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் டவல் போத்திட்டு ஃபீட் பண்ணுறதை விட ஃபீட் பண்ணணுன்னா ஒரு ரூமில் போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபீட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓப்பனில் விட்டுட்டு ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, நான் ஃபாலோ பண்ணது, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னும் சில டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பேபிஸ்க்கு வந்து இந்த பேம்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நைட் டைமில் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்த உடனே அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும், அண்ட் அரிப்பும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து சில குழந்தைங்கள்லாம் புண்ணு ஆகிற அளவுக்கு அது இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணாமல் அது வந்து பிளாஸ்டிக் உடம்புக்கு வந்து கெடுதல் தான். இந்த மாதிரி காட்டனில் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அகிஸ்ன்றது ஒரு வாட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா துணி வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஃபீட் பண்ணுறாங்களே, அதனால ஸ்மெல் வரும், நாத்தடிக்குது. அது வந்து க்ளீன் பண்ணணும். அதனால் நம்ம நிறைய லிக்விட் ஊற்றி நிறைய கம்ஃபர்ட் ஊற்றி க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்மெல் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்மெல், நீங்கள் கம்ஃபர்ட் ஊற்றுற ஸ்மெல்லே பாப்பாங்களுக்கு வந்து செட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து குட்டி மூக்காக இருக்கும். ஸோ மூச்சு இழுத்து உரத்துக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிறது வந்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து மூச்சு உரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மைல்டாக இருக்கிற ஸ்மெல் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெட்டாயில் ஒடுக்கலன்னு அந்த மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதுதான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ஸ்மெல்லால் கூட கம்ஃபர்ட் ஸ்மெல்லால் கூட குழந்தைங்க வந்து வாமிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்மெல் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒயிட் அதிகமாக போடுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு ஏதாச்சும் குட்டியாக எறும்பு இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ நிறைய குழந்தைங்க வந்து அழுவாங்க, எதுக்கு அழுவாங்கன்னே நமக்கு தெரியாது. அப்போ அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணிட்டு தேடி பார்க்கும்போது தான் எறும்பு எங்கேயாவது கடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா எது பார்க்கும்போது ஈஸியாக இது பாப்பா ட்ரெஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாப்பாங்களுக்கு வந்து பேச தெரியாது, எனக்கு இந்த மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி சொல்ல தெரியாது. அதனால் நம்ம தான் வந்து கரெக்டாக இருக்கணும்னு இந்த டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு டிப்ஸ் இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அதை நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, படுத்துகிட்டே ஃபீட் பண்ணலாம், நமக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஒரு 5 மாதம் வரைக்கும் படுத்துட்டு ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு தூக்கம் ரொம்ப அதிகமாக வரும். பாப்பா பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்மளால் அதிக நேரம் தூங்க முடியாதுன்றனால நம்ம ஃபீட் பண்ணும்போது அப்படியே தூங்கிடுவோம். படுத்துட்டே ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் எல்லாருக்கும் கரெக்டாக தூக்கத்துலேருந்து ஃபீட் பண்ணும்போது. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நான் பார்த்துருக்கேன், நிறைய நியூஸாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். படுத்துட்டு ஃபீட் பண்ணனால நிறைய குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ தூக்கம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பாப்பா அப்படி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஃபீட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் யாருக்கிட்டாவது கொடுத்துட்டு நீங்கள் தூங்குங்க.
தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. ஓகே, படுத்துட்டு ஃபீட் பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் படுத்துட்டு ஃபீட் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினைக்காதீங்க. யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ படுத்துட்டு ஃபீட் பண்ணாதீங்க. பாப்பா ஒரு 6 மாதம் 7 மாதம் இல்லை 8 மாதம் 9 மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, கொஞ்சம் நமக்கு செட் ஆகிடும் மைண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது ஃபீட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் ஃபீட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதை நான் சொன்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபீட் பண்ணுறது தெரியல அப்படின்னா வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நர்ஸோ இல்லை டாக்டரோ அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. ஓகே, இன்னொன்று முக்கியமான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, பாப்பாவுக்கு பெட்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி பெட்டு தூக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நானுமே அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு இப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்பலாம் அதிகமாக பெட்டெலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ரேர் தான். அதனால் இப்போ ரீசெண்டாக வந்து என் சிஸ்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே போயிட்டு ஒரு குழந்தைக்கு அப்படி தான் பெட்டில் படுத்துன்ட்டு அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாப்பாவில் மூச்சு விட முடியாமல் பாப்பா இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பாப்பாவை முடிஞ்ச அளவுக்கு பெட்டில் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாப்பா என்ன பண்ணுது நம்மளால் தெரியாது. தூங்குதா, ஓகே தூங்குதுன்ட்டு அப்படியே விட்டுருவோம். அதனால் சொல்கிறேன். அண்ட் பாப்பா தூங்கும் போதும் 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எழுப்பி அதுக்கு பால் கொடுங்க. இல்லைனா அது தூங்குதுன்னு நினச்சி அப்படியே விட்டுட்டிங்கன்னா நாக்கு வந்து ரொம்ப வறண்டி போயிடும் பாப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது ரொம்ப டேஞ்சர். ஸோ கொஞ்ச நேரம் எழுப்பி ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணலைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றுக்கிற குழந்தை நம்ம கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதுங்க வளர்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அது வரைக்கும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், தூக்கம் சாப்பாடு எல்லாமே. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை நம்பி வர உயிரை நாம் தான் அதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே.